السلام عليكم ورحمة الله وبركاته والحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وكيف تصبر على ما لم تحط به خبرا قال ستجدني إن شاء الله صابرا ولا أعصي لك أمرا. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கை இருக்கிறது, இதை ஒரு நாணயமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருக்கிறது. அதே போல நமக்கு இரண்டு வகையான விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று துன்பம், இன்னொன்று இன்பம். எப்படி நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் உள்ளதோ அதுபோல மனித வாழ்க்கைக்கு இன்பம் துன்பம் என்கிற இந்த இரண்டு நிலைகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். துன்பம் வருகிற போது நாம் சில சமயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு விடுவோம். அப்படி நாம் உணர்ச்சி வசப்பட்டோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் பல வகையான சிரமங்கள் உண்டாகுவதற்கு அது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திவிடும், பல சிக்கல்களை ஏற்படுத்திவிடும். உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசி விடுதல், அல்லது உணர்ச்சி வசப்பட்டு யாரையாவது அடித்து விடுதல், அல்லது உணர்ச்சி வசப்பட்டு நமக்கு நாமே ஏதாவது செய்து கொள்ளுதல் என்பது மிகுந்த துன்பத்தை நமக்கு தேடி தந்துவிடும். எனவே இன்பம் வருகிற போது இருக்கக்கூடிய நிலையை விட துன்பம் வருகிற போது நமக்கு அது ஏற்படுத்தக்கூடிய நிலை, இந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலை இருக்கிறதே, மிகுந்த சோகத்தை நமக்கு ஏற்படுத்தி. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது விஷயமாக தங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான உதாரணங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். உணர்ச்சி வசப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது பேசி விடுவதோ அல்லது ஏதாவது திட்டி விடுவதோ அல்லது யாரையாவது அடித்து விடுவதோ இது நமக்கு மிகுந்த சிரமங்களையும் சிக்கலையும் இது உருவாக்கும் என்பதை நாம் நபிகளுடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சம்பவங்களை அல்லாஹ் குறிப்பிடுவார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படியே ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சென்று சந்திப்பார்கள். சந்தித்து அவர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில், நீங்கள் என்னோடு வருவதற்கு உங்களுக்கு பொறுமை பத்தாது என்பதாக குறிப்பிடுவார்கள். இல்லை, இன்ஷா அல்லாஹ் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு சாபிரன் என்பதாக சொல்வார்கள். என்னை நீங்கள் பொறுமையாளராக பெற்றுக் கொள்வீர்கள், நான் உங்களுக்கு எந்த வகையான மாறும் செய்ய மாட்டேன் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். சரி என்று ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பயணத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து கொள்வார்கள். அப்படி சேர்ந்து பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில வேலைகளை செய்வார்கள். ஒரு ஊரிலே போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு மரக்கலத்திலே ஒரு இடத்திலே கடக்க வேண்டும், தண்ணீரை கடந்து இந்த மரக்கலத்தில் செல்ல வேண்டும். அப்படி இந்த மரக்கலத்திலே செல்லுகிற போது ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மரக்கலத்தை லேசாக ஒரு பகுதியிலே உடைப்பார்கள் அல்லது துளையிடுவார்கள். இப்படி செய்கின்ற பொழுது இதை எதற்காக செய்கிறீர்கள் என்பதாக உடனே உணர்ச்சி வசப்பட்டு, ஏன் நல்லா இருக்கக்கூடிய ஒரு மரக்கலத்தை, இந்த ஒரு சிறிய கப்பலை நீங்கள் ஏன் உடைக்கிறீர்கள் என்பதாக உணர்ச்சி வசப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்கள். இரண்டாவதாக ஒரு ஊருக்கு செல்கின்ற போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த சிறுவனை ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கழுத்தை திருகி கொலை செய்து விடுவார்கள். அதற்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்ச்சி வசப்படுவார்கள், கோபப்பட்டு கேட்பார்கள். அடுத்ததாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பாழடைந்த ஒரு சுவரை, ஒரு குட்டி சுவரை, அந்த வீட்டினுடைய ஒரு குட்டி சுவரை ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை சரி செய்து வைப்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்கள், இந்த ஊருக்காரர்கள் தான் நமக்கு எந்த ஒரு கண்ணியத்தையும் தரவில்லை, நமக்கு உணவு கூட கொடுக்கவில்லை, இந்த ஊருக்காரர்களுடைய சுவற்றை நீங்கள் ஏன் சரி செய்கிறீர்கள் என்பதாக இப்படி ஒவ்வொன்றுக்குமாக உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். மூன்றுக்குமாக சேர்த்து ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பதிலை அங்கே கொடுப்பார்கள். வருகிற போது மரக்கலத்தை நான் உடைத்தேனே, அந்த மரக்கலத்துக்கு சொந்தக்காரர் ஒரு ஏழை தொழிலாளி. அந்த ஏழை தொழிலாளிகளுடைய அந்த
மரக்கலத்தை அந்த வழியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசன், அவன் ஒரு அநியாயக்கார அரசன், அவன் அந்த மரக்கலத்தை பார்த்தான் என்று சொன்னால் அவன் பிடுங்கிக் கொள்வான். நல்ல மரக்கலமாக எதுவெல்லாம் வருகிறதோ அவைகளையெல்லாம் அவன் அபகரித்துக் கொள்வான். எனவே இது உடைந்திருந்தால் அபகரிக்க மாட்டான். சரி, பழசை போகட்டும் என்று விட்டு விடுவான். எனவே அதை நான் ஒரு ஓரத்திலே உடைத்தேன், பிறகு அதை நான் சரி செய்து கொடுத்தேன். இப்ப அந்த மரக்கலத்தின் மூலமாக அந்த தொழிலாளி பிழைப்பு நடத்தி கொள்வார். எனவேதான் நான் உடைத்தேன் என்பதாக சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரி, நியாயமான கருத்து தான் என்று புரிந்து கொண்டார்கள். இரண்டாவதாக நடந்த சம்பவத்திற்கு சொன்னார்கள், அந்த ஒரு சிறுவனை கொன்றேன் என்று சொன்னீர்களே, ஏன் கொன்றேன் என்று நீங்கள் கேட்டீர்களே, அந்த சிறுவன் இருக்கிறானே அவன் மிகுந்த மோசமான ஒரு தன்மை கொண்டவன். இயற்கையாகவே அவன் ஒரு மிகப்பெரிய இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய எண்ணம் கொண்டிருக்கக்கூடியவன். எனவே இவன் நாளை வளர்ந்து பெரிதாக ஆனான் என்று சொன்னால் இவருடைய தாய் தந்தைகளையும் அவன் மாற்றி விடுவான். எனவே நான் அவனை கொன்று விட்டேன் என்பதாக சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், அந்த சோற்றை ஏன் சரி செய்தேன் என்று கேட்டீர்களே, அந்த சோறு இருக்கிறதே அதற்கு கீழாக ஒரு புதையல் இருக்கிறது. அந்த புதையலை வைத்த ஒருவர் மிக நல்ல ஒரு மனிதர், அல்லாஹுடைய மிக நெருக்கமான ஒரு மனிதர், வணக்கசாலி. எனவே அவருடைய சொத்துக்களை தன்னுடைய மகன்களுக்கு சேர வேண்டும் என்பதற்காக அவர் அதிலே வைத்திருக்கிறார். எனவே அந்த சோற்றை நான் சரி செய்தேன், பின்னால் அவருடைய மகன்கள் பெரிதாகி அதை எடுத்துக்கொள்வதற்கு அதை சரி செய்து வைத்தேன் என்பதாக அவர்கள் சொல்வார். சொல்லிவிட்டு அவர்கள் இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் செல்கிறேன் என்பதாக அவர்கள் சென்று விடுவார்கள். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வார்கள். இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு கேட்ட காரணத்தினால் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு இனிமேல் நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சென்று விடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு சொல்வார்கள், இரஹமுல்லாஹு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் லவதித்னா லவ் ஸபர ஹத்தா யகுஸ்ஸ அலைனா மின் அம்ரிஹிமா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவசரப்படாமல் இருந்திருந்தால், அவர்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருந்திருந்தால், இது சம்பந்தமாக அந்த இருவர்கள் சம்பந்தமாக இன்னும் நிறைய கிஸ்ஸாக்கள், சம்பவங்கள் நமக்கு இந்த வரலாற்றிலே கிடைத்திருக்கும். இந்த சமூகத்திற்கு ஏராளமான செய்திகள் அந்த இருவரின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே உணர்ச்சி வசப்பட்டு சில கேள்விகளை கேட்ட காரணத்தினால் இந்த அவர்களுடைய அந்த பயணம் என்பது நின்று போய்விட்டது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அப்போ இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், உணர்ச்சி வசப்பட்டு உடனடியாக கேட்குதல், உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது சொல்லுதல் இருக்கிறது, அதை நாம் சற்று யோசித்து சொல்ல வேண்டும் என்பதை இங்கே நமக்கு உணர்த்தப்படுகிறது. இந்த உணர்ச்சி வசப்பட்ட ஒரு காரணத்தினால் சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய ஏராளமான பல செய்திகள் நின்று போய்விட்டது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எனவே உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது பேசுவதற்கு முன்பு என்ன பேசுகிறோம், யாரிடம் பேசுகிறோம் என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உஹது யுத்தத்திற்காக புறப்பட்டு போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், பகைவர்கள் கடக்க முடியாத ஒரு வழியின் பக்கமாக நம்மை அழைத்து செல்லக்கூடியவர் யார் இருக்கிறார்? அப்பொழுது சஹாபாக்களில் ஒரு சஹாபி, பனு ஹாரிசா என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்திலிருந்து ஒரு சஹாபி அபூ கைஸமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அழைத்து செல்கிறேன், பகைவர்கள் கடக்க முடியாத ஒரு வழியில உங்களை நான் அழைத்து செல்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் அந்த வழியாக அழைத்து செல்கிறார். அப்படி அழைத்து செல்கின்ற போது கடைசியாக மிர்பா பின் கைலி என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய தோட்டத்தை கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படி கடந்து செல்கிற போது அந்த மிர்பா பின் கைலி என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். சஹாபாக்களும் அவர்களும் வருவதை அவர் புரிந்து கொண்டார். அவருக்கு இயற்கையாக கண்கள் தெரியாது, இருந்தாலும் புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டவுடன் சொன்னார், முகம்மதே, நீங்கள் உண்மையான இறை தூதராக இருந்தால்
நீங்கள் உண்மையான இறை தூதராக இருந்தால் உங்களை நான் என் தோட்டத்திற்குள்ளாக நுழைய விட மாட்டேன் என்பதாக கோபமாக சொல்கிறார். இவர் வெளிப்படையாக ஒரு முஸ்லிம், ஆனால் உள்ளுக்குள்ளாக இவர் ஒரு முனாஃபிக். இவர் ஒரு முனாஃபிக், நயவஞ்சகர். நீ உண்மையான தூதராக இருந்தால் உங்களை நான் என் தோட்டத்திற்குள்ளே நுழைய விட மாட்டேன் என்பதாக சொல்லிவிட்டு சொல்லுகின்ற பொழுது சஹாபாக்கள் கோபப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் கண்டுகொள்ளவில்லை, முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறார்கள். மீண்டும் அவர் மண்ணை அள்ளி வீசுகிறார். மண்ணை அள்ளி வீசுகின்ற பொழுது அவர் இப்படி சொன்னார், வல்லாஹி லவ் அஅலமு அன்னி லா உஸீபு பிஹா கைரக யா முஹம்மத் லவ் ضربت பிஹா வஜ்ஹக. நான் எரியக்கூடிய இந்த மண் மற்றும் இந்த மண்ணுடைய புழுதிகள் உங்களை தவிர மற்றவருடைய முகத்திலே படாது என்று நான் விளங்கி இருந்தால், சரியாக உங்களுடைய முகத்திலே நான் எரிய முடிந்தால் சரியாக உங்களுடைய முகத்திலே நான் எரிந்திருப்பேன் என்பதாக அவர் அந்த மண்ணை தூற்றி விட்டு சொல்வார். எனக்கு கண் தெரியாது, இந்த மண்ணை நான் அள்ளி வீசுகிறேன், இது உங்களுடைய முகத்திலே தான் பட வேண்டும், இது மற்றவருடைய முகத்திலே படாமல் உன்னுடைய முகத்தில் சரியாக படும் என்று எனக்கு பார்க்கும் சக்தி இருந்தால் உங்களுடைய முகத்திலே சரியாக நான் எரிவேன் என்ற அந்த கருத்துப்பட இந்த வார்த்தைகளை சொல்வார். சொன்னதை கேட்ட சஹாபாக்கள் அவரை அடிப்பதற்காக, அவரை கொல்லுவதற்காக பாய்ந்து விடுவார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தக்துலூஹு, அவனை நீங்கள் கொல்ல வேண்டாம். ஃபஹாதல் அஅமா அஅமல் கல்பி அஅமல் பஸர். இவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், இவருடைய கண்களும் குருடாகி போயிருக்கிறது, இவனுடைய இதயமும் குருடாகி போயிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த இவனை நீங்கள் கொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கடந்து சென்று விடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவன் ஏசுகிறான், எனக்கு கண் பார்க்கும் சக்தி இருந்தாலும் உங்களுடைய முகத்திலே இந்த மண்ணை நான் தூற்றுவேன் என்று ஏசுகிறான். அப்படி ஏசக்கூடிய இந்த ஒரு முனாஃபிக்கை அடிப்பதற்காக சஹாபாக்கள் பாய்ந்த பொழுதிலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, அவன் உள்ளமும் கூடாகி போனது, அவனுடைய கண்களும் கூடாகி இருக்கிறது, இவனை எல்லாம் நீங்கள் கொல்ல வேண்டாம் என்பதாக முன்னேறி செல்லுவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து கடந்து சென்று வருவார்கள். கோபப்பட்டவுடன் சட்டென உணர்ச்சி வசப்பட்டு சஹாபாக்கள் கொல்ல துடித்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினார்கள், கொல்ல வேண்டாம். சட்டென உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது செய்து விடுவது பின்னால் நமக்கு மிகுந்த தலைவலியை உருவாக்கும், நமக்கு அவப்பெயர்களை உருவாக்கும். எனவே நாம் நம்முடைய இலக்கை நோக்கி கடந்து செல்வோம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவாஸின் என்று சொல்லக்கூடிய அந்த போரிலே கிடைத்த கனிமத் பொருட்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு வைத்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போ பனு தமீம் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்த, அந்த குலத்தை சார்ந்த துல் ஹுவைசிரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், இவனும் நயவஞ்சகன் தான். வெளியில் ஒரு வேஷம், உள்ளாக ஒரு வேஷத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நயவஞ்சகர்கள். காஃபிர்களின் பக்கம் காஃபிர்களை போன்றும் முஸ்லிம்களின் பக்கம் முஸ்லிம்களை போன்றும் இருந்து கொண்டிருக்கக்கூடியவன் தான் இந்த துல் ஹுவைசிரா. இந்த துல் ஹுவைசிரா சொன்னான், யா முஹம்மது ஆதில், முஹம்மதே நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னான். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வைலக வமை யஅதிலு இதா லம் அகுன் ஆதிலு லகத் ஹிப்த வ ஹஸிர்த இல்லம் அகுன் ஆதிலு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உனக்கு நாசம் உண்டாகட்டும், நான் நீதமாக நடந்து கொள்ளவில்லையானால் வேறு யார் தான் நீதமாக நடந்து கொள்வார்கள்? என்னை விட வேறு யார் நீதமாக நடந்து கொள்ள முடியும்? என்னை விட நீதமாக நடந்து கொள்ளக்கூடியவன் யார் இருக்கிறார் என்று கருத்துப்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நான் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லையானால் வேறு யார் தான் நேர்மையாக நடந்து கொள்ள முடியும்? நான் மட்டும் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லையானால் நீ கேவலப்பட்டு போயிருப்பாய், நீ நாசமடைந்திருப்பாய் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது
இதை கேள்விப்பட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், இத்தகைய ஒரு முனாஃபிக்குடைய பேச்சுகளை எல்லாம் நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம் என்பதாக சொல்லிவிட்டு அவனையும் அடிப்பதற்காக சஹாபாக்கள் கொல்லுவதற்காக அங்கே தயாராக ஆகுவார்கள். அப்பொழுது அங்கே ஒரு மனிதர், எப்பொழுதுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் உடனே அடிப்பதற்காக கொல்லுவதற்காக பாயக்கூடிய ஒரு மனிதர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நாயகத்தை யார் ஏதாவது சொன்னாலும் அவர்களுக்கு சட்டன கோபம் வந்துவிடும். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழரான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அவனுடைய தலையை கொய்து விடுகிறேன், அனுமதி கொடுங்கள் என்பதாக சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஅதல்லாஹ் அய்யதஹத்தஸ அன்னாஸு அன்னி யக்துலு அஸ்ஹாபி. இவர்கள் நாளை இப்படி சொல்வதற்கு ஆரம்பித்து விடுவார்கள். என்ன சொல்வார்கள்? முகமது எப்படிப்பட்டவர் என்றால் தன்னுடைய உடனிருந்த சகோதரர்களையே அவர் கொலை செய்தார், தன்னோடு யாரெல்லாம் இருந்தார்களோ அத்தகையவர்களையே கொலை செய்தார் என்று இவர்கள் எல்லாம் பேச ஆரம்பித்து விடுவார்கள். எனவே நீங்கள் விட்டுவிடுங்கள், வேண்டாம் என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்ன ஹாதா வா ஸஹாபஹு யக்ரஊன அல் குர்ஆன லா யுஜாவிஸு ஹனாஜிரஹும். இவனும் இவனுடைய தோழர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்றால் குர்ஆனை ஓதுகிறார்கள், ஆனால் அந்த குர்ஆன் இருக்கிறது இவர்களுடைய தொண்டை குழிக்கு கீழாக அது இறங்கவில்லை, அவர்களுடைய நெஞ்சுக்கு அது இறங்கவில்லை, தொண்டை குழி வரைதான் இருக்கிறது. வெறும் வாயில் தான் அவர்கள் ஓதுகிறார்கள். இந்த குர்ஆனுடைய நேசம் என்பது, இந்த இஸ்லாத்தினுடைய நேசம் என்பது இவர்களுடைய இதய முறை செல்லவில்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யம்ருகூன மின்ஹு கமா யம்ருகு ஸஹ்ம மினர் ரமியதி. அம்பு எய்யக்கூடிய ஒரு வேட்டைக்காரன் அம்பு எய்கிறான், அது அந்த பிராணியினுடைய உடலிலே பட்டு அது மறுபக்கமாக வெளியேறுவதை போல இவர்கள் வெளியேறி விடுவார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போ இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நிர்பவ இப்னு கைலி என்று சொல்லக்கூடிய இந்த முனாஃபிக்குடைய இந்த நயவஞ்சக செயல், மண்ணை தூற்றி நாயகத்தின் மேல் சஹாபாக்கள் மேல் வீசிய இந்த நிர்பவ இப்னு கைலி, இவனுடைய செயலை கண்டு சஹாபாக்கள் உணர்ச்சி வசப்பட்டார்கள். அதே போல துல் ஹுவைசிரா என்று சொல்லக்கூடிய இவனுடைய செயலை கண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் உணர்ச்சி வசப்பட்டார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ச்சி வசப்படவில்லை. நாயக தோழர்கள் உணர்ச்சி வசப்பட்டார்கள், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ச்சி வசப்படவில்லை. மாறாக இதை கடந்து செல்லுங்கள், நீங்கள் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு அவர்களை நீங்கள் கொன்றுவிட்டால் நாளை மக்கள் எல்லாம் முகம்மது தன்னுடைய உடனிருந்த சகோதரர்களே கொன்றார் என்று பேச ஆரம்பித்து விடுவார்கள். எனவே இதை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது செய்து விட்டோம் என்றால் அது நாளை நம்மை வருத்தம் கொள்ள செய்துவிடும், நம் மீது தவறான எண்ணங்களை உருவாக்கிவிடும். எனவே எப்பொழுதுமே ஒரு உணர்ச்சி வசப்படுகின்ற பொழுது சற்று நிதானமாக இருக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், பொறுமை காக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். அதே போல சிலர்கள் எதையாவது பேசிவிட்டு பிறகு வருத்தப்படுவார்கள். சிலர்கள் எதையாவது பேசிவிட்டு நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டேன், நான் ஏதோ ஒரு கோபத்திலே பேசிவிட்டேன் என்பதாக வருத்தம் பின்னால் தெரிவிப்பார்கள். அத்தகைய ஒரு சம்பவம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தை கடந்தார்கள். அந்த கபரிலே, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கபரில் ஒரு பெண் அழுது கொண்டிருந்தார்கள். அழுது கொண்டிருப்பதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகி வஸ்பிரி, கொஞ்சம் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், கொஞ்சம் பொறுமையை கையாளுங்கள் என்பதாக, கொஞ்சம் பொறுமையோடு இருங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அழுது கொண்டிருந்த அந்த பெண் உடனே இப்படி சொன்னால், இலைக்க அன்னி ஃபஇன்னக லம் துஸப் பி முஸீபதி, உங்களுக்கு என்னுடைய நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் தெரியும், என்னுடைய நிலையை போன்று ஒரு சங்கடம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் தெரியும், இப்படியெல்லாம் சொல்ல மாட்டீர்கள் என்பதாக ஒரு வார்த்தையை அவர்கள் கூறிவிடுவார்கள். உடனே அந்த பெண்ணுக்கு தெரிவிக்கப்படும், சொன்னது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன இப்படி சொல்லுகிறீர்கள், என்ன பேசுகிறீர்கள், ஒன்று யாரென்று யோசித்து பேசுங்கள் என்பதை சொன்னவுடன் உடனே அந்த பெண் தங்களை சுதாரித்துக் கொண்டு தங்களுடைய இயல்பு நிலைக்கு வந்து அந்த பெண் நாயகத்திற்கு முன்னால் வந்து சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னதை நீங்கள் என்று தெரியாமல் நான் சொல்லிவிட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று வருத்தம் தெரிவிப்பார்கள்.
அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னம ஸப்ரு இன்த ஸதுமத்தில் ஊலா, பொறுமை கொள்வதெல்லாம் ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அந்த நேரத்திலே நீங்கள் பொறுமை கொள்ள வேண்டும். பிறகு உணர்ந்து எல்லாம் சரியா ஏதாவது செய்து விட்டதற்கு பிறகு பொறுமை கொள்வது என்பது அது பொறுமை அல்ல. இப்ப பொறுமை என்பது இந்த சதுமத்தில் ஊலா, அந்த பிரச்சனை ஏற்பட்ட கஷ்டம் ஏற்பட்ட அந்த நேரத்திலே அந்த ஆரம்பத்திலிருந்தே பொறுமை கொள்வதுதான் சிறந்தது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஒரு குழந்தை இறந்து போய்விட்ட அந்த துக்கத்திலே மூழ்கி இருந்த அந்த பெண்மணி யாரோ ஒருவர் கொஞ்சம் பொறுமையாக இரு என்று சொல்கிறார்கள் என்று அந்த வார்த்தையை கேட்டவுடன் உணர்ச்சி வசப்பட்டு இதே போல உங்களுக்கு நடந்திருந்தால் தெரியும் என்று சொல்லிவிட்டார்கள். அப்போ இதற்கு வருத்தம் தெரிவித்தார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொறுமை என்பது ஆரம்பத்திலிருந்தே இருக்க வேண்டும். பிறகு எதையாவது பேசிவிட்டு எதையாவது செய்துவிட்டு பிறகு வருத்தம் தெரிவிப்பது அது சிறந்தது அல்ல என்ற அந்த விஷயத்தை அந்த பெண்ணிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல சிலர்கள் நமக்கு எதிராக எதையாவது செய்து கொண்டே இருப்பார்கள். சத்தியவான்களுக்கு எதிராக அசத்தியவாதிகள் எப்பொழுதும் எதையாவது செய்து கொண்டே இருப்பார்கள். அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பதில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் நாயகத்தினுடைய ஹதீசுகளின் மூலமாக புரிய முடியும், சம்பவத்தின் மூலமாக புரிய முடியும். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில இடங்களில் சென்று உரையாற்றுவார்கள். ஏதாவது சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பார்கள், மக்களுக்கு உரையாற்றி கொண்டிருப்பார்கள். அப்படி உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே அபூ லஹபுடைய மனைவி, அபூ லஹபினுடைய மனைவி உருபா பின் ஹர்ப் என்று சொல்லக்கூடிய இந்த பெண், உருபா பின் ஹர்ப் என்று சொல்லக்கூடிய இந்த பெண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் போய் மக்களுக்கு உரையாற்றுவார்களோ அங்கெல்லாம் போய் அவரை இகழ்ந்து கொண்டே இருப்பார். அவர்களை ஏதாவது குறை சொல்லி இகழ்ந்து கொண்டே இருப்பார். அப்படி ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த பெண் அங்கே போய் சொன்னால், முதம்மமன் அசைனா அம்ருஹு அபைனா, முதம்மமன் அசைனா அம்ருஹு அபைனா, உமக்கு நாங்கள் மாறு செய்வோம், உமது மார்க்கத்தை நாங்கள் மறுத்து கொண்டே இருப்போம், உடைய மார்க்கத்திற்கு நாங்கள் மறுதளிப்போம் என்று இந்த வாசகத்தை அவள் சொன்னார். அவள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதம்மம் என்று இவள் நம்மை இகழ்கிறாளே, கேவலப்பட்டவர் என்று இகழ்கிறார்களே என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படவில்லை. சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், அலா தஅஜபூன கைஃப யஸ்ரிஃபுல்லாஹு அன்னி ஷத்ம குரைஷின், இந்த குறைஷிகள் என்னை திட்டுகிறார்கள், இவர்களுடைய திட்டுதலையும் இவர்களுடைய ஏசுதலையும் இவர்களுடைய சாபங்களையும் அல்லாஹ் என்னை விட்டு எப்படி திருப்புகிறான் என்று நீங்கள் ஆச்சரியம் கொள்ளவில்லையா? அவர்கள் எஸ்துமூன வயலஅனூன முதம்மமன், என்னை முதம்மம் இகழப்படக்கூடியவர் என்று இகழ்கிறார்கள், என்று என்னை திட்டுகிறார்கள், முதம்மம் என்று என்னை லானத்து செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் என்னை முதம்மமாக ஆக்கவில்லை, முஹம்மதாக ஆக்கியிருக்கிறார். குறைஷிகள் என்னை முதம்மம் என்கிறார்கள், அல்லாஹ் என்னை முஹம்மதாக ஆக்கியிருக்கிறான், புகழப்படக்கூடியவராக ஆக்கியிருக்கிறான் என்று சஹாபாக்களிடத்திலே எப்படி சொல்வார்கள். அப்போ இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலக்கு என்பது மக்களுக்கு உரை நிகழ்த்தி மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி அவர்களை அல்லாஹ்வின் பக்கமாக இழுப்பது, அல்லாஹ்வின் பக்கமாக அவர்களை கொண்டு வருவது. இந்த நேரத்திலே எதிரிகளுடைய கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் உணர்ச்சி வசப்பட்டு பதில் சொல்லி கொண்டிருந்தால் இந்த சண்டைகள் தான் வலுத்து கொண்டிருக்குமே தவிர நம்மளுடைய இந்த தீனுடைய பயணத்தை நோக்கி நாம் நகர முடியாது என்பதை புரிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட எதிரிகளுடைய கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் கோபப்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கும் மதிப்பளிக்காமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ச்சி வசப்படாமல் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கை நோக்கி அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நாம் நிறைய நபர்கள் நமக்கு எதிரிகள் ஏதாவது சொல்லிவிட்டால் பிறகு அவனுக்கு பதில் சொல்வது, அவன் திரும்ப ஏதாவது சொன்னால் அவனுக்கு பதில் சொல்வது, அவனை திட்டுவது, இப்படியே நம்முடைய நேரங்களில் பல நேரங்கள் நமக்கு கழிந்து போய்விடும்.
மாறாக அவைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது சொல்லிவிடாமல் நாம் நம்முடைய இலக்கை நோக்கி நாம் பயணிப்போமே ஆனால் நிச்சயமாக நம்முடைய பயணம் மிகவும் இலகுவானதாகவும் மிகவும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவும் அமையும் என்பதை நாம் நாயகத்தினுடைய இந்த வரலாறுகளின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுவார்களே, சூரியனை பார்த்து நாய் குலைத்துக் கொண்டிருந்தால் நாய்க்குத்தான் வாய் வலிக்கும், நாய்க்குத்தான் தோல்வி ஏற்படும், சூரியனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே நம்மை பார்த்து இகழக்கூடியவர்கள், சத்தியவான்களை பார்த்து யாராவது இகழ்ந்தால் அந்த இகழ்ச்சியை தூக்கி தூரமாக தள்ளி வைத்து விட்டு அவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்காமல் நம்மளுடைய நகர்வை நோக்கி நம்முடைய குறிக்கோளை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சென்றால்தான் நம்மளுக்கு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை நாயகம் புரிந்திருந்தார்கள். எனவே இவர்களுடைய பழி வார்த்தைகளை, பழிச்சொல்லை, இழிச்சொல்லை எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதறி தள்ளிவிட்டு போய் கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதே போல சல்மான் ஃபாரசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒருவன் வந்து இப்படி கிண்டலாக சொன்னான், என்ன உங்களுடைய தூதர், என்ன உங்களுடைய தூதர் மனிதர்களுக்கு மரம் ஜலம் கழிப்பதற்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறாராமே, மரம் ஜலம் எப்படி கழிக்க வேண்டும் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறாராமே, என்ன தூதர் அவர் என்பதாக சொன்ன பொழுது அப்பொழுது சல்மான் ஃபாரசி ரலியல்லாஹு அவர்கள் கோபப்பட்டு அவரை ஏதாவது சொல்லியிருக்கலாம், உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் உணர்ச்சி வசப்படாமல் சொன்னார், ஆம், மலம் ஜலம் கழிப்பதற்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். கிபிலாவை முன்னோக்கி அமரக்கூடாது, கிபிலாவை பின்னோக்கி அமரக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதே போல மலம் ஜலம் கழித்ததற்கு பிறகு இடது கையால் தான் சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். மலம் ஜலம் கழிக்கின்ற பொழுது எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், எப்படி சுத்தம் ஏற்படும் என்பதை நமக்கு அது சம்பந்தமாக விளக்கமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் என்று சொன்னவுடன் இந்த அறிவுபூர்வமான பல பதில்களை அங்கே சல்மான் ஃபாரசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து வைத்தவுடன் கேட்டவர் ஏன் கேட்டோம் என்று அமைதியாக சென்றிருக்கிறார். இப்ப அவருக்கு கோபப்பட்டு ஏதாவது பதில் சொல்லியிருந்தால் மீண்டும் அவர் ஏதாவது சொல்லியிருப்பார். அவர் தூதரை பற்றி கேலி கிண்டலோடு வந்த அந்த நபர் இவர் சொன்ன அந்த அறிவுபூர்வமான பதிலை கேட்டு அமைதியாக சென்று விட்டார். இப்பொழுது சல்மான் ஃபாரசி ரலியல்லாஹு அவர்கள் அவருக்கு எதிராக ஏதாவது கோபப்பட்டு சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால் இப்படி சண்டை தான் வளர்ந்திருக்குமே தவிர அவர் அமைதியாக சென்று இருக்க முடியாது. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களும் ஏற்படும், துன்பங்களும் ஏற்படும். ஆனால் துன்பங்கள் ஏற்படுகிற போது நாம் உணர்ச்சி வசப்பட்டு விடக்கூடாது. நமக்கு கோபமும் வலியும் பிரச்சனைகளும் வருகின்ற பொழுது உணர்ச்சி வசப்படக்கூடாது. அப்படி உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது சொல்லிவிட்டால், எதையாவது உணர்ச்சி வசப்பட்டு செய்து விட்டால் நமக்கு பின்னால் நிறைய வருத்தப்படக்கூடிய நிகழ்வுகள் ஏற்பட்டுவிடும். எனவே உணர்ச்சி வசப்படுதலை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். கோபத்துடைய நேரத்திலே, வலி வேதனையுடைய நேரங்களிலே நமக்கு அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தன்மை இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் யாரெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது பேசுவார்களோ, எங்கெல்லாம் உணர்ச்சி வசப்படக்கூடிய நிகழ்வு நடக்குமோ அங்கெல்லாம் அந்த சமுதாயத்திற்குள்ளாக பிரச்சனைகளும் பெரிய பெரிய சண்டைகளும் நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய பல வரலாறுகளை நாம் பார்த்திருக்கின்றோம். எனவே உணர்ச்சி வசப்படாமல் நம்மை நாம் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை, தௌஃபீத்தை நமக்கு தந்தருள் புரிவாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.